நல்லா இருக்கு, சூப்பரா இருந்திருக்கு. அதுல இன்னும் மென்ஷன் பண்ணிருந்தா டிவிகேன்னு மென்ஷன் பண்ணிருந்தா இன்னும் சூப்பரா இருந்திருக்கும். காட்டுறாங்க தான், ரஜினியும் கொஞ்சம் லைட்டா காட்டுறாங்க. யாரையும் தாக்கப்படல, விஜயும் தாக்கல, ரஜினியும் தாக்கல. ஆனா படம் நல்லா இருக்கு. ஒரு லுக்கை பார்த்துட்டு இவர் இந்த ஒரு பொலிட்டீஷியன், அவர் அந்த பொலிட்டீஷியன் சொல்லலாம். ஆனால் நீங்கள் அந்த படத்தை பார்க்கும்போது கேரக்டரைசேஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது இந்த பொலிட்டீஷியனா இல்லை இந்த பொலிட்டீஷியனா, வாயை திறக்கிறவரையும் தான் நீங்கள் இந்த பொலிட்டீஷியன் நினச்சிப்பீங்க. வாயை திறந்ததுக்கப்புறம் அந்த கேரக்டர் ரிவீல் பண்ணும்போது ஓஹோ இவங்க டேரெக்டாக இவர் அடிக்கல, இன்டெரக்டாக இவங்க அடிச்சிருக்காங்கன்ற மாதிரி வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் பார்ட் 2 வருதுல, பார்ட் 2 வந்தா இவர் தான் ஹீரோ. படம் நல்லா இருந்தது. விஜயோட சீனும் மாதிரி இருந்தது, ஆக்டிவும் நல்லா இருந்தது. அவரை பார்த்து விஜய் மாரி தான் இருந்தார் அவரை பார்க்கும்போது. ஆமாம், நல்லா இருந்தது படம். என்ன கன்வே பண்ணுறாங்கன்னா, அதான் இப்போ எலெக்ஷன் வருது, எலெக்ஷன் டைமில் நீங்கள் கொஞ்சம் சிந்திச்சு ஓட்டு போடுங்க அப்படின்றது தான் கான்செப்டாக வச்சுருக்காங்க. நடுவில் ஒரு சில காமெடி வச்சுருக்காங்க. விஜய் சாரோடைய ரெஃபரன்ஸ் தான் நீங்கள் கேட்பீங்க. ரெஃபரன்ஸ் அப்படின்னா லுக் வைஸ் விஜய் சார் மாதிரி இருக்குது, ஆனால் உள்ளுக்குள்ளே அந்த பண்ணுற ஒரு சில விஷயங்கள்லாம் இன்னும் ஒரு சில ஆக்டர்ஸ் மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ என்னென்னா அவங்க சொல்ல வர மெசேஜ் அது பதியணும் அப்படின்றதுனால ஒரு ஆக்டரோட லுக் வச்சு இது பண்ணுறாங்க, அவ்வளோதான். ஒரு லுக்கை பார்த்துட்டு இவர் இந்த ஒரு பொலிட்டீஷியன், அவர் அந்த பொலிட்டீஷியன் சொல்லலாம். ஆனால் நீங்கள் அந்த படத்தை பார்க்கும்போது கேரக்டரைசேஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது இந்த பொலிட்டீஷியனா இல்லை இந்த பொலிட்டீஷியனா, வாயை திறக்கிறவரையும் தான் நீங்கள் இந்த பொலிட்டீஷியன் நினச்சிப்பீங்க. வாயை திறந்ததுக்கப்புறம் அந்த கேரக்டர் ரிவீல் பண்ணும்போது ஓஹோ இவங்க டேரெக்டாக இவர் அடிக்கல, இன்டெரக்டாக இவங்க அடிச்சிருக்காங்கன்ற மாதிரி வச்சுருக்காங்க. அதான் உங்களுக்கு படம் ஓடணும் அப்படின்னா ஸ்ட்ராங் ஃபேஸ் வேணும். நீங்கள் ஸ்ட்ராங் ஃபேஸ் உங்களுக்கு நீங்கள் யார் எடுத்துகிட்டு வரீங்கன்னா தம்பிராமையா சார் இருக்கார். அதை தாண்டி உங்களுக்கு படம் அடுத்த இதுக்கு போகணும்ல, ஸோ அதுக்கு கொண்டு வந்திருக்காங்க விஜய் சார் ரெஃபரன்ஸ். இல்லை அப்படி இல்லை, எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் இல்லை எலெக்ஷன் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் மக்கள் என்ன யோசிக்கிறாங்களோ ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. படத்தை வச்செல்லாம் யாருமே எதுவுமே பண்ண முடியாது. அவங்க மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிட்டு இருப்பாங்க. அதனால் படம்லாம் ஜஸ்ட் ஒரு ஃபன்னுக்காக பார்க்கலாமே தவிர, படத்தில் ஓட்டை விற்கிற மாதிரி பேசுகிறாங்க, பட்டு அது நடைமுறையிலே நடக்குதில்ல. இல்லை மக்கள் அது அவங்கவுங்க மக்கள் திருந்துவாங்க கண்டிப்பாக. இந்த மாதிரியான படம்லாம் பார்த்தா கொஞ்சம் நம்மளுக்கும் ஒரு விழிப்புணர்வு வரும். என்ன சீன் பிடிச்சிருந்தா, தம்பிராமையா கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காரு, நட்டி சாரும் நல்லா பண்ணியிருக்காரு. அவங்களோட ஆக்டிங்லாம் நல்லா இருக்குது, நேச்சுரலாக இருக்குது. படம் நல்லா இருக்கு, சூப்பரா இருந்திருக்கு. அதுல இன்னும் மென்ஷன் பண்ணிருந்தா டிவிகேன்னு மென்ஷன் பண்ணிருந்தா இன்னும் சூப்பரா இருந்திருக்கும். எலெக்ஷன் டைம்ல எதையும் ஃபோர்ஸ் பண்ணாம இவங்க இப்படி அது அப்படின்ட்டு எடுத்திருக்காங்க. இன்னும் நல்லா எடுத்துருக்காங்க. டிவிகேன்னு மென்ஷன் பண்ணியிருக்கலாம். அப்படிலாம் இல்லை ப்ரோ, எல்லாமே பொலிட்டிக்கல்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாம் கட்சினா அப்படிதான். அதனால நம்ம தான் அதுக்கு ஃபோர்ஸ் பண்ணணும். ஒருத்தவங்க புதுசாக வந்தால் நம்ம சப்போர்ட் பண்ணோம்ல, அதுக்கு தான் இது. ரஜினி அவர் எப்பவுமே வேற லெவலு, இதில் இன்னும் இவர் வேற எங்கள் தளபதின்னு பார்க்க போனால் இன்னும் சூப்பர். கடை அப்படிலாம் கிடையாது, நல்லா தான் இருக்குது. அங்கங்கே ரெஃபரன்ஸ் மட்டும் வச்சுருக்காங்க. இல்லை அப்படி எதுவும் எனக்கு ஃபீல் ஆகலை. நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. இந்த ஜென்ரேஷன் ஆடியன்ஸ்க்கு நல்லா இல்லை எனக்கு அவ்வளோ இல்லை, நல்லா தான் இருந்துச்சு. நல்லா தான் இருந்தது. ஆமாம், விஜயை பற்றி ஒன்றும் சொல்ல வரல. அது சில இடத்துல பண்ணி காமிச்சாங்க. திமுகவை கலாய்ச்சிட்டாங்க, அவ்வளோதான். சீமாவா? அது நான் பார்க்கல, அதான் சொல்கிறேன், நான் பாசின்னு தூங்கிட்டேன். படம் சூப்பராக இருக்குது. இன்றைய இளைஞர்கள் கண்டிப்பாக பாருங்கள். சும்மா அரசியல் இது நடிகை மோகத்தில் போகாதீங்க. உண்மையான நாட்டுப்பற்று உள்ளவங்கள தேர்ந்தெடுங்க. ஆனால் கண்டிப்பாக இளைஞர்கள் இந்த படத்தை பாருங்கள். நல்லா இருக்குது, சிரிப்பாகவும் இருக்குது, நல்லா இருக்குது படம். காட்டுறாங்க தான், ரஜினியும் கொஞ்சம் லைட்டாக காட்டுறாங்க. யாரையும் தாக்கப்படலை, விஜயும் தாக்கலை, ரஜினியும் தாக்கலை. ஆனால் படம் நல்லா இருக்குது. நீங்கள் இன்றைய இளைஞர்கள் இந்த படத்தை பாருங்கள். இளைஞர்கள் கண்டிப்பாக படத்தை பாருங்கள். நல்ல நாட்டுப்பற்று உள்ளவங்கள தேர்ந்தெடுங்க, உண்மையான நாட்டுப்பற்று உள்ளவங்கள. படம் நல்லா இருக்கு, ஃபேமிலியா பார்க்கலாம், சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு, பார்க்கறது நல்லா இருக்கு.
விஜயை பத்தி ஒரு ரிவ்யூ பண்ற மாதிரி சொல்றாங்க. அப்புறம் திமுக பத்தி பேசுறாங்க. விஜய் அண்ணா பற்றி ரிவ்யூலலாம் பண்ணல, நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு, எல்லாம் பண்ணுங்க, நல்லா ஃபுல் ஃபன். இத பத்தில உள்ள பேசுறாங்க. அவங்க சீமான காட்டுற மாதிரி பின்னாடி ஒரு அதெல்லாம் தெரியலண்ணா. படம் நல்லா இருந்துச்சு, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். கன்வே பண்ணுறதுன்றது விட எலெக்ஷன் டைமுக்கு இது ஒரு நல்ல ஃபன்னான படம். ரெஃபரன்ஸ் விஜய்னே வச்சுக்கலாம். ரஜினி ஒரு இதுல காட்டுறாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியல. அப்படியாகவும் இருக்குது. எல்லாருமே வந்து பாருங்கள். விஜய் பற்றிலாம் தாக்கப்படல, கண்டிப்பாக எல்லாருமே வந்து பாருங்கள். இல்லை விஜய் பற்றி தாக்கலை, எல்லாருமே கண்டிப்பாக வந்து பாருங்கள். நல்லா இருக்குது படம், ஃபன்னாக இருக்குது. அரசியல் படமே அரசியல் தான், ஆனால் விஜயை பற்றி எதுவுமே அரசியல் இருக்குது சார். மக்கள் வந்து ஓட்டு காசு வாங்க வந்தால் போதும் சார். இந்த காசு வாங்குறத வச்சு தான் இது காட்டுறது. ஆக்சுவலாக நம்ம ஓட்டு காசு வாங்கிட்டு நம்ம வந்து மற்றவங்க வந்து குறை சொல்கிறது நல்ல இல்லை சார். அவங்க சரியில்லை இவங்க சரியில்லை சொல்கிறது நல்ல இல்லை. மக்கள் திருந்தாலே போதும் சார், ஆட்டோமேட்டிக் எல்லாமே மாறிடும் சார். மக்கள் சார் டிவிக்கு மாதிரிலாம் இல்லை சார். ஆக்சுவலாக நாம் அதான் சார், நீங்கள் அதான் உங்களோட எப்படி சொல்ல கண்ணோட்டம் தான் சார். நீங்கள் வந்து படத்தை வந்து சினிமாவாக பார்த்தா பிரச்சனை இல்லை சார். நீங்கள் வந்து அவரை தாக்குற மாதிரி இவரை தாக்குற மாதிரி பார்த்தா அந்த மாதிரி தான் இருக்கும். நேரடியாக சொல்ல சார், அப்படிலாம் எதுவுமே ஓப்பனெல்லாம் சொல்லலை சார். ஸோ எல்லாமே நல்லா இருக்குது சார். ஜாலியாக டைம் பாஸ், நல்லா டைம் பாஸ் ஆகுது. என்டர்டெய்னிங் மூவி தான், நல்லா இருக்குது படம். 2026 அரசியலுக்கு காசு வாங்காதீங்க சார். ஐ மீன் வந்து ஓட்டுக்கு காசு வாங்காதீங்க. நிறைய வாய்ப்பு இருக்குது சார், நிறைய வாய்ப்பு இருக்குது சார், திருந்த வாய்ப்பு இருக்குது. அதே போல் மக்கள் வந்து ஒரு ஓட்டு ஐ மீன் எப்படி சொல்ல சார், ஒரு வந்து கட்சிக்காரங்கிட்ட வந்து ஒரு காசு வாங்குவாங்க, இன்னொரு கட்சிக்காரங்கிட்ட ஒரு காசு வாங்குவாங்க. நான் வந்து உனக்கு ஓட்டு போடுறேன்னுவாங்க, அப்புறம் நான் வந்து உனக்கு ஓட்டு அதெல்லாம் காமிச்சிருக்காங்க. இப்போ ரீலீஸ் ஆகிருக்கிற அமைதி படையா அந்த அளவுக்கு ஆனால் நல்லா இருக்கு படம். பட் யாரையும் தனிப்பட்ட முறையில் தாக்குதல் நடத்தலை படத்தில். இல்லை விஜய் சாரை பற்றியெல்லாம் எந்த ஒரு தாக்குதல் இல்லை. படம் வந்து நல்லா தான் இருக்குது. கொஞ்சம் அந்த கிளைமேக்ஸ் தான் டிஃப்ரெண்ட்டாக. நாங்களாம் அந்த பாலிடிக்ஸ் நடக்கும் எலெக்ஷனில் நிற்பாருன்ற மாதிரி இருந்தோம். பட் அவர் எலெக்ஷனில் நிற்காத படத்தை வேறு லெவல் கொண்டு போயிட்டாங்க. வந்து எல்ஐகே தான் பார்த்துட்டு வந்திருக்கேன் 2026. ஸோ ஒரு பிரதீப் ரங்கநாதர் அவரோட ஸ்டைலில் வந்து இப்போ 4வது படம். இந்த படம் பிளாக் பஸ்டரு. விக்னேஷ் சிவன் அவர் வந்து அவரோட டைரக்ஷனில் எல்லாமே ஸ்டோரி ரிட்டன் எல்லாமே எழுதியிருக்காரு. நயன்தாரா மேம் அவங்க ப்ரொடக்ஷனில் ரவுடி பிக்சர்ஸ் மூலமாக அந்த படம் வந்திருக்கு. வேறு லெவலில் வந்திருக்குங்க. அனிருத் சார் மியூசிக்கில் பிச்சு பெடலிட்டு இருக்காரு. சீமான் அண்ணா சூப்பராக நடிச்சிருக்காரு, ஆர்கானிக்காக நடிச்சிருக்காரு, அவருக்கு ஏற்ற மாதிரி நடிச்சிருக்காரு. எந்த ஒரு விஷயம் அவர் என்ன சொல்கிறாரோ அதே தான் சொல்ல. ஆனால் அரசியலே பேசல. அவர் சொல்கிற விஷயம் வந்து எங்கே பேசியிருக்காரு, யாருக்கு உரைக்கலன்னு இதில் வர சொல்லியிருக்காரு. பட் பார்ப்போம் மக்கள் என்ன பண்ணுறது. மக்கள் இன்னொன்று மாதிரி சொல்கிறதா நல்லது இனிமேல் காலம் கிடையாதுல்ல, நல்லது இனிமேல் காலம் தான் கிடையாது. அப்படி கிடையாதுங்க. இப்போது ஏஐ யூஸ் பண்ணுற ஏஐ வந்து நம்ம லவ்வை வந்து இது பண்ணாதுல்ல. உண்மையாக நம்ம லவ் பண்ணுறதுல வந்து 300 ஸ்கொயர் ஃபீட் ஒரு ஆர்ட்டை வந்து மற்ற இது வந்து மிஸ் பண்ணக்கூடாதுல்ல. அதை சொல்கிறதா ஒரு இதுவே வரப்படி ஒன்றும் இல்லை. நல்லா வந்திருக்கு படம், நல்லா வந்திருக்கு. நெக்ஸ்ட் பார்ட் 2 வருதுல, பார்ட் 2 வந்தா இவர் தான் ஹீரோ. ஆமா, பார்ட் 2 வந்தா இவர் தான் ஹீரோ. 2026 டிவிக்கே தான் வரும். ஹீரோயினி நல்லா இருந்துச்சு படம். ஹீரோயின்லாம் தலைவரை ஒரு கொஞ்சம் சீனில் கலாச்சிருப்பாங்க. ஆனால் அது எல்லாமே உண்மை இல்லை. ஃபுல்லாக போய் அவங்க இதுக்கோசம் பண்ணியிருக்காங்க. ஆனால் படம் ஓரளவு நல்லா இருக்கு. 2026 எப்படி இருக்கலாம் இல்லை டிவிக்கு கொஞ்சம் சின்ன பசங்களால இந்த வயசு மெச்சூரிலாம் பேசுட்டாங்கன்னா யார் வந்தாலும் எப்படி நம்ம நல்லது செஞ்சா நம்மளுக்கு நல்லது. டிஎம்கே அதெல்லாம் இல்லை. இப்போ இப்போ பேசுறதுனால தான் இப்போ டிவிக்கு வந்து ஒரு கெட்ட பேர் வருது. இப்போ சின்ன பசங்களாம் பேசுனால தற்கூரி கூட்டம் அது போல சொல்கிறாங்க. இப்போ சின்ன பசங்களாம் பேசாமல் இருந்தால் ஒரு இந்த எப்படி நல்ல பேர் வரும். அதான் சின்ன பசங்க வந்து இந்த படம் ஓகே தான், படம் டிக்கெட் ஃப்ரீயாக கொடுத்தாங்க சொல்லிட்டு பார்க்க வந்தோம். மிச்சப்படி படம் எப்படின்னா ஆனால் வந்து இப்போ இந்த படம் வந்து இந்த டைமில் விட்டு இப்போ இந்த எலெக்ஷன் டைமில் விட்டுனால அந்த கட்சியை தான் ஃபோக்கஸ் பண்ணுற மாரி இருக்கும் படம்.